ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி, அதுக்கு என்னெல்லாம் தேவைகள், என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து 25% இடஒதுக்கீடு தனியார் பள்ளிகளில். ஓகேவா? அது வந்து ஃபீஸ் கிடையாது. ஆனால் அதாவது ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கிடையாது, மற்ற வேன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம குழந்தைகளை வந்து இலவசமாக படிக்க வச்சுக்கலாம். இதுதான் இந்த திட்டத்தோட ஒரு சிறப்பம்சம். ஓகேவா? ஒன் லைனில் சொல்லணும்னா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? அந்த 25%க்குள்ளே உங்கள் குழந்தைங்க செலக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என் பிள்ளைக்கு கிடைக்கல, எல்லாருக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்து 25% மட்டும்தான் இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த ஆர்டிஇ ஸ்கீமுக்கு வந்து எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிஇ ஸ்கீமுக்கு வந்து 3 to 5 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்கேஜி சேர்த்துக்கலாம். ஓகேவா? 5 to 7 வயதுக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். இதான் வந்து ஆர்டிக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து 7 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு போட ட்ரை பண்ணிங்கனாலும் முடியாது, 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு போட ட்ரை பண்ணிங்கனாலும் முடியாது. நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, என் குழந்தைக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 2022, அப்போ என் குழந்தைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் நீங்களே. 2022 அப்படிங்கும்போது 22ல் 5வது மாதம் 6வது மாதம் கணக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் அந்த ஆர்டியில் வந்து டைம் லிமிட் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா ஜூன் மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசு முடிஞ்சிருக்கணும், 3 வயசு ஆயிருக்கணும். ஓகேவா? அதான் கணக்கு. அப்போது 2022 குழந்தைங்கன்னா 22 கணக்கு பண்ணக்கூடாது. 22ல் பிறந்த குழந்தைங்கன்னா 23, 24, 25, 26 4 வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. ஓகேவா? அதே மாதிரி 23ல் 5வது மாதம் 6வது மாதம் பிறந்த குழந்தைங்கன்னா 24, 25, 26. ஓகேவா? 3 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இதுவே உங்கள் குழந்தைகள் வந்து 9வது மாதம் 12வது மாதம் பிறந்திருந்தா அடுத்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இந்த வருஷம் ட்ரை பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா அப்ளையே ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, 2022 என் குழந்தை பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் எல்கேஜிக்கு அட்மிஷன் போட போனால் நிறைய இடத்துல வந்து எனக்கு அட்மிஷன் கிடைக்கல, போன வருஷம் போட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. கண்டிப்பாக வந்து அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தான் அட்மிஷன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஸ்கூல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இது வச்சுருப்பாங்க, குலுக்கல் முறையிலையோ இப்படி ஏதோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எல்கேஜி சேர்க்கல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என் பிள்ளை போய் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த குழந்தை ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் அதை வந்து ஃப்ரீ இதுக்கு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கூல் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, அந்த ஸ்கூல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் வந்து என் குழந்தைய நான் படிக்கவே வைக்கலை, ஆனால் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி டவுட் தான். அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு தேவைப்படுற சர்டிஃபிகேட்ஸ் மெயினாக என்னென்னதுன்னா, இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, ஓகேவா? இருப்பிடச் சான்றிதழ் சில டைம் கேட்கலாம், ரேஷன் கார்டு அதுக்கு பதிலாக வைக்கலாங்கிற மாதிரி ரூல்ஸ் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. ஓகேவா? இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து தேவைப்படுது. அது போக அடுத்தது உங்களுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட். ஓகேவா? குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கண்டிப்பாக வேண்டும். ஆதார் எடுக்கலைன்னா தயவுசெய்து எடுத்துருங்க. ஆதார் கண்டிப்பாக வேண்டும். ஆதார் இல்லாமல் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. குழந்தைக்கு நான் ஆதாரே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அலையாதீங்க. அதனால் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மார்ச் தான் நடந்துகிட்டு இருக்கு, ஏப்ரலில் மேபி ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷன் இது நடந்தாலும் இது வந்து ஒரு சைடு ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மேலே கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்கமுக்கு வந்து 1 இயர் வேலிட் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறீங்க இன்கம் நான் வருஷம் அப்ளை பண்ணுவேன். இன்கமுக்கு வந்து 1 இயர் வேலிட் இருக்குது, 60 ரூபா கட்ட போகிறீங்க. ஓகேவா? நேட்டிவிட்டிக்கும் வந்து 1 இயர் வேலிட் இருக்குது, கம்யூனிட்டியெல்லாம் லைஃப் டைம். ஓகேவா? அதனால் உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் தேவைப்பட போகிற சர்டிஃபிகேட்ஸ் தான். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? கடைசி நேரத்தை அந்த இதை வந்து தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை. அதே மாதிரி உங்கள் சரௌண்டிங்கில் 5 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஸ்கூல் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள உள்ள ஸ்கூலுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மேபி லொக்கேஷன் மாற்றி போட்டு நீங்கள் பண்ணலாம்.
அதுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரௌசிங் சென்டரில் இதில் பண்ணும்போது லொக்கேஷனை கொஞ்சம் மாற்றி போட்டு அந்த ஸ்கூல் சம்மதத்தோடு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வேனில் வந்து நான் அனுப்பிக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து எல்லாருக்குமே அட்மிஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் வந்து மெயின் கேள்வியாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூல்ஸில் ஒரு 25% சீட்டு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு கேட்குறீங்க. ஆண்டு வருமானம் ஒரு 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரியா, 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைகள் வந்து அந்த ஸ்கூல் சரௌண்டிங்கில் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இதுக்கு வந்து இருக்குது. இது எல்லாம் எலிஜிபிள் ஆகும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, நன்றி மக்களே. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கான பதிலை கொடுக்குறேன். உங்களோட கமெண்ட் ஒவ்வொன்றுக்கும் பதில் வரும் அப்படிங்கிறத வந்து 100% நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்டி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.